கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ இங்கே ஒரு சில பேர் வந்து ஆசையாக வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து அப்பா அம்மா சொல்லி வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் ஐயோ இங்கே என்னடா வந்து அப்படி யோசிச்சு உட்காந்துருப்பீங்களான்னு தெரில. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஐ பிலீவ் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஆன்டிசிபேட்டிங்கோட உட்காந்துருக்கீங்க, கர்த்தர் கூட பேச போகிறாரு அப்படின்னு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் ஒரு சின்ன சம்பவம். அங்கே நான் நின்று கர்த்தரை ஆராதிக்கும் போது என் நினைவுக்கு வந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் நாட் அ ஸ்டோரி, பட் திஸ் இஸ் மை லைஃப் விச் ஐ வென்ட் த்ரூ. இந்த சென்னையில் வந்து உங்கள் எல்லாருக்குமே வடபழனி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? வலசரவாக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? வடபழனி டு வலசரவாக்கம் ஆட்டோவில் நான் போயிட்டுருக்கும் போது ஐ வாஸ் லிட்டரலி கிட்னாப்ட். இந்த ஊரில் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் அம்மா கிட்டே ஃபோனில் பேசினேன். அவங்க தான் அந்த வழி என்னுடைய மாமா கிட்டே கொடுத்தாங்க. தே டோல் மீ த வே. இந்த வலசரவாக்கம் வடபழனி டு வலசரவாக்கம் ரோட்டில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க when you go towards that. ஸோ அங்கே தான் நான் போகணும். அதான் என்னுடைய டெஸ்டினி. என்னுடைய அண்ணனுடைய கசின் பிரதரோட மேரேஜ். ஸோ அதுக்காக நான் ஒரு ஆட்டோவில் ஏறி வந்தேன். அந்த ஸ்டோரி லாங் ஸ்டோரி, பட் ஐ ஜஸ்ட் சே இட் லிட்டில் ஷார்ட். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அந்த ஆட்டோவில் வந்துட்டுருக்க கேப்பில் அம்மா ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் ஐ வாஸ் ஏர்னிங் மனி தட் டைம். அம்மா சொன்னாங்க கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வா, எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஏடிஎம்மில் நிறுத்தி நான் காசு எடுக்கும்போது அந்த அந்த பர்சன் ஃபோனில் பேசுகிறது எனக்கு தூரத்துலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அம்மா பேசினாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மாமா பேசினாங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த சிஎஸ்ஐ வரும், சர்ச் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இவர் கரெக்டாக ஒரு வளைஞ்சார். தென் நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாமா, என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் when I just resisted him, அதுக்கப்புறம் ஒரு தைரியமாக ஃபோனில் சொல்கிறார், நான் கூட்டிகிட்டு வரேன், ரெடி பண்ணுங்கள். லிட்ரலி என் காதில் கேட்டுச்சு, நான் கூட்டிகிட்டு வரேன், ரெடி பண்ணுங்கள். நான் எப்படி கத்தினாலும் அவர் நிறுத்தவே இல்லை, ஸ்பீடாக போனார். இப்படி போனோன்னே ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். லிட்ரலி என் கை இப்படி ஆடுறதை நான் பார்க்குறேன். ஐ வாஸ் ஸோ ஸ்கேர்ட். வேர்ட்ஸ் cannot describe the fear which I had in my heart that day. அப்போ தானே அம்மா ஃபோன் பண்ணாங்க. கால் பண்ணால் அம்மா எடுக்கலை. அப்போ தான் மாமா கிட்டே பேசினேன், ஃபோன் பண்ணால் மாமா எடுக்கலை. அந்த மொமெண்ட்டில் தான் எனக்கு புரிஞ்சிச்சு என் லைஃப்பில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வருது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? யூ இமேஜின் அந்த சுச்சுவேஷனில் மனி cannot help, மேன் cannot help. நான் வந்து பிஹெச்டி படித்தேன்னா கடத்திட்டு போகிறேன் வேணா, சரிம்மா பிஹெச்டி படிச்சிருக்க விட்டுறேன்னு சொல்லுவேண்ணா. நோ, your wisdom cannot help. nothing helped me. அந்த நாளில் எதுவுமே எனக்கு உதவி செய்யலை. ஆனால் அந்த மொமெண்ட்டில் நான் ஒருத்தரை கூப்பிட்டேன். என்ன சொல்லி கூப்பிட்டேன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹெல்ப் மீ. பயங்கர கண்ணீரோடு சொன்னேன். ஏன்னா நான் ஐம் ஜஸ்ட் டேப்பிங் ஆன் ஹிஸ் ஷோல்டர் அண்ட் அடிக்கிறேன். தென் ஆனால் அவர் நிறுத்தவே இல்லை. திடீர்னு ஒரு ப்ராம்ப்ட் ஆவியானவர் என் உள்ளத்தில் இருந்தேன், நீ சத்தமாக நிறுத்துங்கன்னு சொல்லுன்னு. அது வரையும் நான் நிறுத்துங்கன்னு தான் சொன்னேன், வாங்க வாங்க போகலான்னு சொல்லலை. அது வரைக்கும் நிறுத்துங்கன்னு சொன்னவர் முறுக்குனாரு. கரெக்டாக ஒரு சின்ன சந்து இப்படி வளைய போகிறார், தெரியும்ல, இந்த பக்கம் ஒரு ரோட், the auto is going to turn like this. அப்போ அந்த கார்னரில் ஒரு டீ ஷாப், மேபி இப்போ என்னை கொண்டு போனால் கூட ஐ கேன் ஐடென்டிஃபை தட் பிளேஸ். திடீர்னு ஆவியான உள்ளத்து நிறுத்துங்கன்னு சத்தமாக சொல்லு, சத்தமாக நிறுத்துங்க அப்படின்னு கத்திட்டேன். அந்த டீ கடையில் இருக்கவங்க எல்லாரும் திரும்பி பார்த்த உடனே அந்த எப்படி நடந்துச்சுன்னே தெரில, அந்த ஆட்டோ டக்குன்னு ஒரு ஷார்ப் பிரேக். அப்படியே ஐ ஜம்ப்ட் அவுட் ஆஃப் தட் ஆட்டோ, லீவிங் ஆல் மை பிலாங்கிங்ஸ். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் என்னை ரெஸ்கியூ பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் உங்களுக்கே இந்த சுச்சுவேஷனை விலைக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பக்கத்தில் இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் இப்போ உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பைபிளில் ஜோசப்னு ஒரு யங் மேனை பார்க்க முடியும்.
யூத்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க வாலிபத்தில் பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யார் அப்படி சொன்னா? பழைய ஏற்பாட்டிலே ஒரு வாலிபன் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கார். ஆபிரகாம் பற்றி யூ கேன் ஃபைண்ட் சம், இது ஏதாவது படிக்கலாம், யாக்கோவை பற்றி படிக்கலாம். ஆனால் இந்த யோசேப்பை பற்றி 37 ஜெனிசிஸ் 37 அவருடைய சாப்டர் தொடங்குது. ஜெனிசிஸ் 42 வரைக்கும் நீங்கள் ஜோசஃபை பார்க்க முடியும். நடுவில் 38 சாப்டரில் மட்டும் அவர் வரமாட்டார், யூதா கொடுத்துட்டாங்க அந்த சாப்டரை. 37 நீங்கள் வாசித்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் யோசேப்பை பார்க்க முடியும். ஆனால் யூ கேன் நாட் ஃபைண்ட் a single fault from that man. ஒரு சின்ன குறை கூட அந்த அந்த வாலிபன் இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பைபிள் காண்பிச்ச வாலிபர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, இட் வாஸ் ஹார்ட் டு ஃபைண்ட் ஃபால்ட் ஃப்ரம் them. எஸ்தர் கிட்ட ஒரு குறை கண்டுபிடிங்க, டேனியல் கிட்ட கண்டுபிடிங்க. எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஆசையாக யாக்கோபு யோசேப்பை வச்சுருந்தாலும் பைபிள் சொல்லுது அவர் தூக்கி குழியில் போடப்பட்டார், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். எல்லா எதிர்மறையாக அவருக்கு நடந்த எல்லா தீமையிலும் என் மனதை அசைத்த ஒரு வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அல்லேலூயா. அதாவது ஐம் நாட் டெல்லிங் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் நத்திங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸை விட ஒரு பெரியவர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க முடியாததை பார்க்குற கண்களுடைய ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சு கொள்ள முடியாததை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து சொல் வரத்துக்கு முன்னாடியே he understands every emotion of yours. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? நம்ம ஆண்டவர் தூரத்துலேருந்து பார் நீ பரிசுத்தமாக வாழ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆண்டவர் மட்டும் இல்லை, நம்மளை போலவே வாழ்ந்து சாதிச்சு உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருமே ஒரு வேர்ட் சொல்லுவோம்ல, யூத்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? இன்ஸ்பிரேஷன். அப்படி யாராவது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்கள் இன்ஸ்பிரேஷனுடைய பேரை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். தேங்க்யூ, வெரி குட். அட்லீஸ்ட் ஷி வாஸ் ஸோ லவ் டு சே த நேம் ஆஃப் ஜீசஸ். இட்ஸ் ஸோ நைஸ், போல்ட் ஆஃப் ஆர். வேறு யாராவது ஜஸ்ட் டேக் ஃப்ரம் எனி. இப்போ உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்படின்னா யூ ஹேவ் சம்மன். இல்லை கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன் பேர் சத்தமாக சொல்லுங்களேன். யுவர் அப்பா. ஸோ நைஸ், என் ஃபாதர் இஸ் பிளெஸ்ட் மேன். போங்க வேற. இது இந்த மீட்டிங்ன்றதுனால நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? அப்போ எனக்கு யாருமே இன்ஸ்பிரேஷன்லாம் இல்லை. சாப்பிட்டோமா, தூங்கினோமா, அந்த சோஃபாவை தேய்ச்சோமா, 4 ரீல்ஸை ஓட்டினோமா, இப்படி ஒரு வாழ்க்கை ஜாலியாக. இன்ஸ்பிரேஷன்லாம் எதுக்குக்கா? அதை வச்சு நம்ம அதுக்காக ஓடி கஷ்டப்பட்டு அப்படி யோசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். லைஃப் வித்தவுட் அ டெஸ்டினி, வித்தவுட் அ பர்பஸ், அது ஒரு அந்த லைஃப் ஒரு வேஸ்ட் தான் உண்மையாகவே. யூ ஹாவ் டு ஹாவ் சம்திங். ஏதாவது ஒன்று உங்களை ட்ரைவ் பண்ணும். நீங்கள் பாருங்கள், காலையில் 5 மணிக்கே அந்த பையன் எழமாட்டான். ஆனால் திடீர்னு அவனுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோச் சொல்வார், 5:30க்கு இதில் இருக்கணும், கோர்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்போ 5 மணிக்கு அவன் எழுவான். அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு படுப்பான், அம்மா என்னை 5 மணிக்கு எழுப்பு, நான் 5:30 மணிக்கு போகணுன்னு சொல்லுவான். ஆனால் அவங்க அம்மா எழுப்புறதுக்குள்ளே இவன் எழுந்து குளிச்சு ரெடியாக இருப்பான். வாட் டிரைவ்ட் him out of it? காலையில் 5 மணிக்கு எழுந்து சர்வீஸ் வாங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதுவே நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹிமாலயாஸ்க்கு பைக் டூர் போகிறோம், பைக்கிலே போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் யாரும் சொல்லாமல் எழுந்திருவீங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு பேஷன் உங்களை டிரைவ் பண்ணுது. அல்லேலூயா. எஸ். அப்போ ஏதாவது ஒரு பேஷன் உங்களுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ன் அவுட் ஆகும். இப்போ யோசேப்பு கூட அவங்க அப்பா ரொம்ப தூரம் வர முடியல, அவங்க சகோதரர்கள் ரொம்ப தூரம் வர முடியல. ஆனால் ஜோசஃபோட பைபிள் சொல்கிறபடி யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசை என்ன, இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது, உங்கள் கூட ஏசப்பா இருக்கார். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், என் கூட இருக்கார், என் கூட ஏசப்பா இருக்கிறார். சொல்லுங்கள், நல்ல சத்தமாக சொல்லுங்கள், ஐ ஹாவ் ஜீசஸ்.
ஆமென். அவர் உங்கள் கூட இருக்கிறார். அதனால உங்கள் வாழ்க்கையின் எந்த நிலையிலுமே நீங்கள் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு யூ ஜஸ்ட் ஸ்டெப் ஆன் டு த நெக்ஸ்ட் பாஸ் ஆஃப் யர் லைஃப். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் செய்கிறதுக்கு இந்த தைரியம், நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு பைபிள் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள், Proverbs 28, chapter 28, verse 1. முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:1. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்பாவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபாதர் அப்பாவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபாதர் அப்பாவோட ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? நீதிமான் நான், நீதிமான் நான். அந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நீதிமான் நான். என் குரல் ரொம்ப கேவலமாக இருக்குது, உடம்புக்கு அப்படியே கரகர குரல். அதான் இன்றைக்கி வேற ப்ரீச் இந்த சண்டே சர்வீஸ் கூட காலையில் இருந்த அப்பா கிட்ட இப்படி கை கூப்பி சொன்னேன், என் பெட்லேயே உட்காந்து, ஆண்டவரே கழுதையை கொண்டு பேசுவீங்க, இன்றைக்கி என் குரல் வந்துச்சு பேசிடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ என்னால் பாடுற அளவுக்கு எனக்கு இல்லை. எனக்கு பாடாமல் பிரசங்கிக்க வராது. எனக்கு பிரசங்கத்துக்கு நடுவில் பாடிக்கிட்டே இருக்கணும். அந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் வாலிப பிள்ளையாக இருந்துட்டு, நீதிமான் நான், நீதிமான் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், அந்த வரியை நான் பாடவே மாட்டேன். நீதிமான் நான்றதை பாட மாட்டேன். எனக்குள்ளே என்ன ஒரு கான்ஷியஸில் நம்ம நீதிமானா, அதெல்லாம் ஃபாதர் அப்பா தான் பாட முடியும், வி ஆர் நாட் வர்தி அந்த வார்த்தையை பாடுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த 2வது வரி சொல்கிற மாதிரி, என் கிரியையினால நான் நீதிமான் இல்லை, அவருடைய ரத்தம் என் மேலே இருக்கிறதுனால நான் நீதிமான். அல்லேலூயா. இந்த பூமியில் யாருமே நீதிமான் இல்லை, கர்த்தருடைய ரத்தம் தான் ஒருத்தரை நீதிமான் ஆக்குது. இந்த வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறுத்தணும்னு நினைக்கிறது யாருன்னா, ஐ டோன்ட் வாண்ட் லைக் ஒரு லயனை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ஆமென். இப்போ நீங்கள் லயன் எத்தனை பேர் நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைங்க? பார்த்தீங்களா? நேரில் பார்த்து ஜூவில் பார்த்துட்டீங்க. இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஜூவில் இருக்கிற லயன் என்ன பண்ணுவது? பாட்டுக்கு சாப்பிட்டு சூப்பிட்டு இங்கிட்டு ஒரு 4 இதில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த லைன் வந்து ஓகே, அதுவே பாவம் ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பாருங்களேன். அவங்க காலையில் எழுவாங்க, 5 மணிக்கு சமைப்பாங்க, நைட் லேட்டாக தூங்குவாங்க, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உமன்ஸ் மீட்டிங்கெல்லாம் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்று உமன்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. விமென்ஸ் மீட்டிங்கெல்லாம் நீங்கள் பேசி பாருங்கள். நம்ம இங்கே பேச அவங்க கை தட்டுவாங்க, பேச அப்படியே கண்ணீர் வடிப்பாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க. ஆனால் யூத் மீட்டிங் வந்தால் யூத்ஸ் எல்லாம் இப்படியே இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்கன்னா, காலையில் இருந்து நீங்கள்லாம் வீட்டெல்லாம் பெருக்கி கூட்டி பாத்திரத்தை கழுவி சமைச்சு வந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்ததுனால நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அவங்க வேலையை செய்யலை. உங்கள் அம்மா எழுந்து காலையில் அப்படியே பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப எப்பவுமே எந்த யூத் மீட்டிங் போனாலும் எல்லா யூத்துமே சீரியஸாக இருப்பாங்க. என் டார்கெட்டே என்ன தெரியுமா? அதுவும் வாலிப பசங்க இருப்பாங்க, ஒரு குரூப்பு. இங்கே நான் வந்து எந்த பக்கம் பார்க்குறேனோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு ஆள் பேசு, உன் கையில் மைக் இருக்குது, இன்றைக்கி நீ பேசுகிற, கீழே போய் உன்னை பற்றி நான் பேசுகிறேன், அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனால் என் டார்கெட் என்ன? எப்படியாவது அவங்கள சிரிக்க வச்சிடணும். அந்த யூத் மீட்டிங் முடிகிறதுக்குள்ள ஐ வில் மேக் தெம் லாஃப் somehow. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்படி இருக்கமாக இருக்கீங்க. ஆனால் எனக்கு புரியுது ஏன் அப்படி இருக்கீங்கன்னு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு பிரேக் தட் ஷெல். நான் வந்து இங்கே நிச்சயமாக உங்களை போர் அடிக்க மாட்டேன். ஒரு லைனை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்தணும்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, லயன் வந்து இங்கே சொல்லுது தைரியத்தை குறித்து, போல்ட்னஸ் குறித்து சொல்லுது. நான் நிறைய யூத்ஸை நாங்கள் டீல் பண்ணுறோம் as we go to many places, not only from India but also from outside of the India. இப்போ இப்போ கண்ட்ரீஸ் வித்தியாசமாக இருந்தாலும், என்ன வித்தியாசமாக இருந்தாலும், யூத்ஸ் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிற 2 வார்த்தை இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா, 1 கன்ஃபியூஷனாக இருக்குது, 2வது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இது எத்தனை பேர் சொல்லலை? இந்த வார்த்தையை நான் சொன்னதே இல்லை அப்படின்னு எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? இல்லை,
எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லை. ஏன்னா உப்புமா தான் எங்கள் அம்மா செய்வாங்க, அதை தான் நான் சாப்பிட்ணும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. பிட்சா இருக்குது, பர்கர் இருக்குது, உப்புமா இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த யங் ஜெனரேஷனுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம், யூ ஹாவ் a lot of ஆப்ஷன்ஸ். பட் எங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. இதுதான் சாப்பிட்ணும், இப்போ தான் எழுணும். என் அம்மாவே நான் என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுறது தான் நான் போடணும். ஈவன் ஐ டோன்ட் லைக், எனக்கு பிடிக்கோ பிடிக்கலையோ இதுதான் போடணும். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? அப்படியெல்லாம் என் பிள்ளை, அவளுக்கு இப்போ 1.25 வயசு தான் ஆகுது. அவளே ப்ளூ கலர் எடுத்து கொடுத்தா ப்ளூ நோ அப்படின்ட்டு க்ரீன் கேட்குறா. நான் நினச்சேன் 1.25 வயசுலேயே உனக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன். இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்கெல்லாம் காரணம் என்னென்னா, ரொம்ப எங்களுக்கு தெரியாது. பூமர் மாதிரி பேசுகிறேன்னா ஆமான்ட்டா அங்கே ஒருத்தி. இந்த யூத்ஸ் கிட்ட எங்கள் காலத்தில்னு பேசுகிறது எனக்கு பிடிக்காது. ஆனால் என்ன பண்ணுறது, வயசு கோளாறு அப்படி வந்துடுது. ஓகே, இப்போ என்னோட when I was young like you, there were no options for me. எனக்கு அவ்வளோவா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணாது, தெரியாது. அதனால என்ன அம்மா சொல்கிறாங்களோ அப்பா சொல்கிறாங்க அது கேட்பேன். ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும், உங்கள் அப்பா அம்மா விட உங்களுக்கு நிறைய தெரியும். யூ ஹேவ் a lot of knowledge. இந்த டூ மச் ஆஃப் நாலேஜ் என்ன பண்ணுது உங்களை அப்படின்னா, ரொம்ப டயர்ட் ஆக்குது. நிறைய எக்ஸ்போஷர், டூ மச்சாக உங்களுடைய கண் எக்ஸ்போஸ் பண்ணுது நிறைய விஷயங்கள். அதனால யூ கெட் டயர்ட் ஆஃப் இட். இப்போ சும்மா 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது டே மச்சான் நம்ம பெரிய ஆள்டா மச்சான், கெத்துடா மச்சான், குத்துடா மச்சான்னு சொன்னால் கூட, ஒரு ரூம்குள்ளே போய் இஃப் யூ அனலைஸ் யுவர் லைஃப், சிட் இன் அ ரூம், அந்த பெட்டு மேலே உட்காந்து நம்ம என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு யோசிச்சா எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற 50% வாலிபர்களுக்கு தன் லைஃப்பை குறித்து ஒரு பெரிய எம்டினஸ், ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் டிஸ்பைட் ஆஃப் எவ்வளோ எதிர்மறையான விஷயங்கள் வாலிபர்களுக்கு விரோதமாக இருந்தால் கூட, என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறது என்ன தெரியுமா, கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய யங் ஜெனரேஷனை ஒரு சேனையாக எழுப்புவார் அப்படின்றது என்னுடைய பெரிய நம்பிக்கை. ஏன்னா இது எனக்குள்ளே மலர்ந்த ஒரு ஃபெய்த்தில், இட் வாஸ் கிவன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டிலலாம் உங்களை பைபிள் படி ஜெபின்னு சொல்கிறாங்களா உங்கள் அப்பா அம்மா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, பைபிள் படிக்காத ஜெபிக்காதன்னு சொல்கிற வீட்டில் பாத்ரூம்குள்ளே உட்காந்து பைபிள் படிக்கிறது, மொட்டை மாடியில் போய் ஜெபிக்கிறது, அப்பா அம்மா தூங்கினதுக்கப்புறம் ஹாலுக்கு ஓடி வந்து ஜெபிக்கிறது. வாலிப கூட்டத்துக்கு வரணும்னா, நீ வாலிப கூட்டத்துக்கு, அம்மா நான் வாலிப கூட்டத்துக்கு போகணுமா அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மா பாத்திரத்தெல்லாம் கழுவி வீட்டெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு, அப்போ தான் உன்னை வாலிப கூட்டத்துக்கு விடுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அவள் அதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க அம்மாவை கெஞ்சி வாலிப கூட்டத்துக்கு வர்ற வாலிபர்கள் இப்போ உங்கள் ஜெனரேஷனில் உங்கள் வயசில் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், எல்லா வாலிபரும் ரீல்ஸ் பார்த்துட்டு இல்லை, எல்லாரும் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இல்லை, எல்லாரும் தன் மனசு மாம்சம் விரும்பினதை செஞ்சுட்டு இல்லை. ஐ நோ தேர் இஸ் அ குரூப் ஆஃப் அ யங் பீப்புள். அவங்க சினிமா தேட்டருக்கு முன்னாடியோ சும்மா 4 பசங்க கூட உக்காந்துட்டு பெண் பிள்ளையுடைய உடல்களை சித்தரித்து கொண்டோ, சும்மா கேலி கிண்டல் செஞ்சுக்கிட்டோ அப்படி இல்லாமல் அறைகளுக்குள்ளே இயேசுவோடு சஞ்சரிக்கிற சில யோசுவாக்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு, லெட்ஸ் டேக் திஸ் as a prophecy, ஒரு 5-10 வருஷம் கழிச்சு உங்கள் வயசில் இருக்கிற யங் பீப்புளை கர்த்தர் ஒரு பெரிய லீடர்ஸை ரைஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க ரைஸ் ஆகி நிற்கும் போது, இன்னைக்கு நீங்க பார்க்குற ஊழியர்கள், இதுவரையிலும் இந்த உலகம் கண்ட ஊழியர்கள் செய்யாததை அந்த தலைமுறை செய்யும். அல்லேலூயா. இதுவரையிலும் பிரசங்கிக்காத வெளிப்பாடுகளை இந்த வேதத்திலிருந்து அந்த தலைமுறை எடுத்து உலகத்துக்கு சொல்லும். அல்லேலூயா. அடைமறிகள், பட்டப்பெயர்கள், பின்ன ஒரு இது எதுவுமே இல்லாமல் கர்த்தருக்காக பியோர் அந்த பியோரஸ்டா மைட்டியா ஒரு ஆர்மியை கர்த்தர் இப்போ உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நீங்கள் சும்மா யாரோ டான்ஸ் ஆடுறத, யாரோ உட்காந்து மிமிக் பண்ணிட்டு இருக்கிறத, அவன் பாடியே இருக்க மாட்டான். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா, அவன் பாடியே இருக்க மாட்டான், பின்னாடி யாரோ பாடினதை போட்டுட்டு அவன் உருகி உருகி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அதை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு ரியல் டேலண்ட்டை பார்த்தா கூட ஓகே. ஃபுல் ஆஃப் கார்பேஜ் நீங்கள் ஃபோன் எடுத்தா.
இந்த கார்பேஜை பார்க்காம எனக்கு தெரியும் நிறைய வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு நேராக ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆமென். ஸோ யூத்ஸ்க்கு நான் சொல்லித்தர முக்கியமான விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்டான DTT, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். DTT சொல்லுங்கள் சத்தமாக. DTT. எப்பவுமே கர்த்தர் ஒரு வாலிபனையோ எந்த ஒரு யூத்தோ இல்லை பாய் ஆர் அ கேர்ள், மேன் ஆர் அ விமன், அவங்க வழியாக கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா அவங்கள இந்த 3 ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவார். DTTன்ற ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு போவார். இது கர்த்தரானாலும் சரி, வேர்ல்டு ஆனாலும் சரி. இஃப் யூ see anyone achieving something, இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பெருசாக அச்சீவ் பண்ணுற யாரை பார்த்தாலும் அவங்க இந்த ப்ராசஸ்க்குள்ளே நிச்சயம் போயிருப்பாங்க. அது தோனியாக இருக்கலாம், மெஸ்ஸியாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், யாராக இருக்கலாம். நீங்கள் பார்க்குற ஒரு பியூட்டி பெஜெண்ட்டில் இருக்கிற ஒரு அழகான கேர்ள் இருக்கால, அவளாக இருக்கலாம். whoever ஒரு நிலையை சாதிச்ச யாராக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி இந்த DTTயை கிராஸ் பண்ணி தான் அவங்க அச்சீவராக மாறி இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வாட் இஸ் திஸ் DTT? D stands for discipline. ஆண்டவர் முட்டாள்களை தேடி வர தேவன். அப்படிதான் என்ன தேடி வந்தார் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப என் வாலிப பருவத்தில் நான் தேம்பி தேம்பி கத்தி கத்தி அழுத ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்னென்னா, நான் தேடி போகலை, அவர் என்ன தேடி வந்தாரையான்ற பாட்டு. பொதுவாக இந்த பாட்டெல்லாம் போட்டு யூத்ஸ் எல்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் முதல்ல இந்த பாட்டு என் காதில் விழுந்த போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. என் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் ரோவில் நான் உட்காந்துருந்தேன். I cried like something. அப்படி அழுதேன். அண்ணா பாடுவாங்க அந்த பாட்டு, இப்போ என்னால் பாட முடியாது. பாடலாமா? அந்த சாங் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் தேடி போகவில்லை, அவர் என்ன தேடி வந்தாரையா. சொல்லுங்க அந்த வரிகளை பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் அல்லேலூயா. ஆண்டவர் ஃபூல்ஸை தேடி வர தேவன். பலவீனமாக ஒன்று இருக்கோ அது ஆண்டவர் தேடி வருவார். யாரெல்லாம் இங்கே ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ நான் சொல்கிறேன், I was rejected once in my life. Anna was rejected once in my life. நீங்கள் பாஸ்டர் கேட்டால் அவரையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் கையில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் ஒரு காலத்தில் மனிதர்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க, பீப்புளால் ஐசோலேட் பண்ணப்பட்டவங்க. கர்த்தர் அவங்கள தேடி வரார். ஆனால் கர்த்தர் அவங்கள கையில் எடுத்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே யூஸ் பண்ண மாட்டார். அவங்களுக்கு முதல்ல கர்த்தர் செய்கிற விஷயம் டிசிப்ளின் தான். எந்த ஒரு லைஃப்பில் டிசிப்ளின் இருக்கோ அவங்க நிச்சயமாக ஒரு அச்சீவராக நிச்சயம் இருப்பாங்க. ஓகே, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? டிசிப்ளின் அப்படின்றது ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை. நீங்கள் நினச்சி பாருங்கள், இஃப் யூ ஹாவ் அ டிசிப்ளின், நீங்கள் யாரை வேணால் கேட்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம்ல, நீங்கள் ரொம்ப ஐடியலாக வச்சுருக்கிற தோனி இப்போ எடுத்திங்கன்னா, அவர் உங்களை மாதிரி உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் உங்களை மாதிரி கண்டதையும் வாயில எடுத்து போட மாட்டார். ஏன் தோனியாக இருக்காருன்னா, காலையில் 5 மணிக்கு எழுவார், உடற்பயிற்சி செய்வார். அவங்க டயட்டீஷியன், அவருக்கு இருக்கிற டயட்டீஷியன் என்ன சொல்கிறாங்களோ அதான் அவர் சாப்பிடுவார். அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அவர் செய்வார். ஸோ அவருடைய லைஃப்பில் ஹி ஹஸ் செட் ஹிஸ் பவுண்ட்ரி. நான் இதை தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருப்பேன், இத்தனை மணிக்கு எழுவேன், இந்த ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் இருக்கிறதுனால தான் அவர் தோனியாக இருக்கார், நம்மளாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்போ வேணாலும் தூங்குவோம், எப்போ வேணாலும் எழுவோம், எதை வேணாலும் சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் உடுத்திப்போம். அப்படி கிடையாது. அவங்களுக்கு
தோனி ஆகணும்னா, ஒரு சாதாரண வாலிபன் ஒரு பெரிய சாதனையாளன் ஆகணும்னா கர்த்தர் அவனை ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வருவார். ஸோ when you lack this word called discipline, I'm telling you, நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. பார்த்துருக்கீங்களா? the most tired person யார் தெரியுமா? லேசி பர்சன்ஸ் தான். நான் சொல்கிறது உங்கள் லைஃப்பில் அப்படியே நீங்கள் ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக இருக்கிறது இந்த காலத்து ஜெனரேஷன் தான். ஏன்னா they are very 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 lazy. அதுவே நீங்கள் பாருங்கள், எதையாவது ஒரு வேலை செய்கிறவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. நீங்கள் லேசியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, உங்களால் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல, உங்கள் பிரெயின் வேறு விஷயத்தை யோசிக்க முடியல. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு விஷயத்தை செட் பண்ணணும், ஒரு கோலை செட் பண்ணணும், ஒரு ஸ்மால் ஆக்ஷன். நான் இப்படி இருப்பேன், நான் இதை தான் பார்ப்பேன், இதை தான் கேட்பேன், இதை நான் கேட்க மாட்டேன், இப்படி நான் இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கர்த்தர் சந்திச்சு என்கிட்ட பேசின விஷயமே ஸ்டாப் வாட்சிங் செக்யுலர் வீடியோஸ் தான் என்கிட்ட ஆண்டர் பேசினார். ஸோ என்னை ஆண்டு ஊழியக்காரி ஆக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஃபஸ்ட்டு டிசிப்ளின் பண்ணார். என் உடையில் டிசிப்ளின் பண்ணார், என் பேச்சில் டிசிப்ளின் பண்ணார், நான் எதை பார்க்கணுன்றது எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, எதை பார்க்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எத்தனை மணிக்கு எழணுன்றதை கற்றுக் கொடுத்தாரு, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆஃப்டர் ஆல் திஸ் டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் which God did in my life, அதுக்கப்புறம் தான் கர்த்தர் என்னை ஊழியக்காரியாக மாற்றினார். இந்த டிசிப்ளின் இல்லாத ஒருத்தரை கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களை எந்தெந்த பகுதிகளை செய்யாத கூடாது எசன்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க உங்கள் மனசில் எனக்கு தெரியல, பட் நான் அதை என் லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கேன். வேறு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மாட்டிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சின்ன தப்பு பண்ணால் கூட வசமாக மாட்டிக்குவீங்க. அவன் பெரிய முதலையை முழுங்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பான், அவனை எல்லாரும் உத்தமன்னுவாங்க. நீங்கள் சின்ன ஒரு எறும்பு உங்கள் வாயில் போயிருக்கோம், வாங்கல உங்களை. அப்போ தான் உங்கள் அத்தை வந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த பிள்ளையா நம்ம குடும்பத்திலேயே மோசமானது இதுதான். கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? கையெல்லாம் தூக்க மாட்டீங்கல்ல? இவன் பாரு, இந்த பிஞ்சு குழந்தை இப்படி பண்ணியிருக்காங்க, நான் கஷ்டம். இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி லைஃப்பில் நடந்திருக்கு? ஏன் அப்படி நமக்கு நடக்குது தெரியுமா? ஏன் நமக்கு நடக்குதுன்னா, ஆண்டுக்கு நம்ம மேலே ஒரு பெரிய பிளான் இருக்குது, பெரிய பிளான். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, கர்த்தர் அதை கன்சர்ன் பண்ணி அவங்கள மாற்றணும்னு நினைக்கவே மாட்டார். ஆனால் உங்ககிட்ட வந்து இது நீ செய்யாத, இதை நீ பார்க்காத, இப்படி நீ இருக்காதுன்னு சொல்வார். அப்படி நீங்கள் யாராவது இங்கே இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. திட்டம் இல்லாதவர்களை திருத்துவது கர்த்தர். வி டோன்ட் டேக் எஃபர்ட்ஸ் இன் தம். ஏன் உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு, உங்கள் கிளாஸில் 30 பேர் 35 பேர் இருந்தோம், உங்கள் ஒருத்தர்கிட்ட மட்டும் வந்து நீ இதை செய்யாத, இதை பார்க்காதன்னு அவர் சொல்கிறாருன்னா, அப்போ யோசிச்சு பாருங்கள், ஹவு ஸ்பெஷல் யூ ஆர். நான் எப்பவுமே ஆண்டவரை என்னை ஒழுங்குபடுத்தும் போது நான் நினைப்பேன், ஆண்டவரே, வசனம் சொல்லுது, கர்த்தர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்கள தான் கர்த்தர் சிட்சிப்பார். அந்த சிட்சைக்கு இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா டிசிப்ளின் தான் இருக்கு. அவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவங்கள தான் டிசிப்ளின் பண்ணுவார். அப்போ எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்லுவாங்க, லவ் லாங்குவேஜ். இப்போ அப்படி தானே சொல்கிறாங்க, கரெக்டாக இல்லையா? கரெக்டாக சொல்லிட்டேன்னா, உங்கள் லாங்குவேஜ் கொஞ்சம் வந்துட்டுருக்கேன், நானும் முயற்சி பண்ணுறேன் அந்த லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு. லவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ஒரு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணால் சாப்பாடு தான். ஒரு சில வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்டப்புட்டெல்லாம் சமைச்சு முன்னாடி வைப்பாங்க. அவங்க லாங்குவேஜ், லவ் லாங்குவேஜ் ஃபுட். ஒரு சில பேருடைய லவ் லாங்குவேஜ் கிஃப்ட். ஒரு சில அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி ஆண்டவருக்கும் பைபிளில் நிறைய லவ் லாங்குவேஜ் இருக்குது. யூனோ, அவருடைய லவ் லாங்குவேஜ், ஒன் ஆஃப் த லவ் லாங்குவேஜ் ஆஃப் ஜீசஸ் இஸ் டிசிப்ளின். யாரை டிசிப்ளின் பண்ணுறாரோ அவங்க ரொம்ப பிடிச்சாதான் ஒருத்தர்கிட்ட வந்து டிசிப்ளினே பண்ணுவார். அப்போ உங்கள் கூட இருக்கிற எல்லாரை விட உங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தட்ஸ் வை ஜீசஸ் இஸ் கம்மிங் அண்ட் டிசிப்ளினிங். சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் காண்பிச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சுப்பார், எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தாட்டில் அந்த பையன் ஆஞ்சமாக இருக்கான்ல அப்படின்னு உடனே டக்குன்னு ஒரு தாட், அப்படி திங்க் பண்ணக்கூடாது, வருதுல்ல டக்குன்னு, யூ ஜஸ்ட் யுவர் மைண்ட் திங்ஸ். அந்த ஒரு தாட்டை கூட கர்த்தர் கரெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஆர் ட்ரெமெண்டஸ்லி அனாயிண்டட், யூ ஆர் ட்ரெமெண்டஸ்லி செப்பரேட்டட் ஃபார் அ கிரேட் பர்பஸ். நீங்கள் பண்ணுற சின்ன தப்பை கூட, சின்ன இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டியோட கர்த்தர் கன்விக்ட் பண்ணுறாருன்னா உங்கள் மேலே அப்பாவுக்கு பெரிய திட்டம் இருக்குது.
அவருடைய லவ் லாங்குவேஜ் ஒன்று டிசிப்ளின் தான். அல்லேலூயா. ரெண்டாவது ட்ரைனிங். ட்ரெயின் பண்ணாத ஒருத்தங்களை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு மிலிட்ரிக்கு போகிறீங்கன்னா உங்களை எடுத்துருவாங்க, ஹைட்டை பார்த்து எல்லாம் பார்த்து. அப்படியே கொண்டு போயிட்டு செலக்ட் பண்ணதுனால அப்படியே கொண்டு போய் பாகிஸ்தான் பார்டரில் உங்களை நிறுத்த மாட்டாங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. வித்தவுட் ட்ரைனிங் உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த இடத்துல சர்வை பண்ண முடியாது. இன்றைக்கி யூத்ஸ் சின்ன ஒரு தாக்குதலுக்கு நான் பார்க்குறேன். யூத்ஸ் இப்போ நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்க, இந்த ஜெனரேஷனாக நாங்கள் ரொம்ப போல்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போல்டாக எதையுமே செய்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சால் கூட, நான் என்ன பார்க்குறேன் இந்த காலத்து யூத்ஸ்னால், தே ஆர் வெரி டிமிட் பீப்புள் இந்த ஜென்ரேஷன். ஏன் சொல்லுங்கள், வெளியில் டே மச்சான் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தா தே ஆர் நாட் போல்ட். ஒரு சின்ன தாக்கத்து கூட டக்குன்னு சூசைடல் தாட்ஸ், டக்குன்னு கோபம், நான் வீட்டை விட்டு போகிறேன். ஒரு சின்ன வார்த்தையை கூட இந்த ஜெனரேஷனால் ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கள் அம்மா கையில் கிடைக்கிற எல்லாத்துலேயுமே அடிப்பாங்க என்ன. இப்போ உன்னை அடிச்சிருவேன்னு சொன்னாலே ஓகே டிக்கெட்டை புக் பண்ணுறேன், இருங்க ரெட் பஸ்ஸில் நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு ஆயிடுச்சு. வெளியில் பார்த்தா மேபி நீங்கள் ரொம்ப போல்டான ரொம்ப எக்ஸ்போஸ்டு கிட்ஸாக இருந்தால் கூட உள்ள நல்ல டீப்பாக ரூட்டை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைலாக நீங்கள் இருக்கீங்க. இப்போ எத்தனை பேர் பாடி பில்ட் பண்ணணுன்னு ஆசைங்க இருக்கா? இங்கே பாரு, இந்த வாண்டு சூண்டுங்கெல்லாம் என்னெல்லாம் டார்கெட் வச்சுருக்கேப்பா, இந்த என்னப்பா இந்த பசங்கிட்டேருந்து கற்றுக்கோங்கப்பா பின்னாடி இருக்கவங்கெல்லாம். இப்போ பாருங்க, அவனுக்கு பாடி பில்ட் பண்ணணும்னு ஆசையா, சரி ஓகே பண்ணு சரி. இப்போ நமக்கு ஒரு நார்மல் பர்சனுக்கு முன்னாடி ஒரு சாப்பாட்டை வச்சா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க, ரைஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சோறு தெரியாது, உங்களுக்கு ரைஸ் தான் தெரியும். அதனால உங்களுக்கு ரைஸ் வச்சாங்கன்னா அது கூட நீங்கள் ரைஸ்ன்னு சொல்ல ரைஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி ரைஸ் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கூட்டு பக்கத்தில் வச்சு அது பக்கத்தில் கொஞ்சம் பொழியெல்லாம் வச்சாங்கன்னா பக்கத்தில் ஒரு பேப்பர்ட் வச்சாங்கன்னா உங்களை பொறுத்தவரையும் அது சோறு கூட்டு. இதுவே இந்த பாடி பில்ட் பண்ணும் ஃபிட்னஸாக இருக்கிறோம் அப்படின்ற பர்சன் பக்கத்தில் இதே சோறு கூட்டு எல்லாம் வச்சாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் சோறுன்னு நம்ம பார்ப்போம், நான் எப்படி பார்ப்பேன் அதை ரைஸ். நான் சோறுன்னு பார்ப்பேன், நீங்கள் ரைஸ்ன்னு பார்ப்பீங்க. அவர் எப்படி பார்ப்பார் தெரியுமா? அவர் கார்போஹைட்ரேட்டுன்னு பார்ப்பார். நான் கூட்டுன்னு சொல்லுவேன், நீங்கள் அதை எதாவது சொல்லுவீங்க, வெஜிடபிள்ஸ் ட்ரூ வெஜிடபிள் தான் சொல்லுவீங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஃபைபர் அப்படின்வார். நான் சிக்கனு பொரிச்சக்கோழி அப்படின்வேன். நீங்கள் எதாவது சொல்லுவீங்க உங்கள் ஜென்சி டேர்மில் ப்ரோட்டீன். நீ கண்டிப்பாக பாடி பில்ட் பண்ணிடுவீங்க. அவங்க அதை ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஆமாம் தானே? ஏன் ஒரே பொருள் தான், ஆனால் பார்க்குறவங்களுடைய கண்ணுக்கு ஏற்றபடி மாறுது. கரெக்டாக இல்லையா? அது சோறு குழம்புனா ஊற்றி போட்டு அடிக்க வேண்டியது தான். ஆனால் அதை கார்போஹைட்ரேட்டுன்னு பார்க்கும்போது ஓ டூ மச் ஆஃப் கார்ப்ஸ்யா, லெட்ஸ் கோ டு ப்ரோட்டீன்ஸ் ஃபஸ்ட்யா, கம் டு ஃபைபர் நெக்ஸ்ட்யா அண்ட் தென் ஃபினிஷ் ஆஃப் வித் கார்போஹைட்ரேட்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. ஏன் சினிமா பார்க்கலாமா? வாலிப கூட்டத்தில் லவ் பண்ணலாமா? அது என்னன்னே தெரியல. எந்த வாலிப கூட்டத்தில் லவ் பண்ணணும்னு ஒரு எங்களுக்கு கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும். இது ஷார்ட்டாக இருக்கிறதுனால முடிக்க போகிறோம். ஒன் டே கேம்பெல்லாம் வச்சாங்கன்னா கொஷின் ஆன்சர் செஷன், அதில் கண்டிப்பாக வாலிபர் கேட்பாங்க லவ் பண்ணலாமா. இப்போல்லாம் வாலிபர்கள் லவ் பண்ணலாமான்லாம் கேட்கறது இல்லை. இப்போ எப்படி கொஷின் கேட்குறான், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரையும் லவ் பண்ணலாமான்னு தான் கேட்குறான். அதாவது அவன் கேள்வி கேட்கல, என் வழியாக தகவல் சொல்லிட்டு இருக்கான் அங்கே இருக்க யாரோ ஒரு பொண்ணுக்கு. இப்போ அப்படிதான் இருக்காங்க. லவ் பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. இப்போ நம்ம பார்க்குறோம், நான் இப்போ வர வழியில் பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நின்று ஸ்மோக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், ஏன் பிரின்சி நீ ஒரு ஊழியக்காரி தானே, இறங்கி போய் சொல்ல வேண்டியது தானே, ஸ்மோக்கிங் இஸ் ராங்னு சொல்ல வேண்டியது. நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ மட்டும் நான் அப்படியே யோசிச்சுட்டே வரேன், இப்போ மட்டும் நம்ம அப்படி போய் சொன்னால் அது ஒரு கிறிஸ்தவ பிள்ளையான்னு தான் கேட்கும். பைபிளில் எங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. சரி, பைபிளில் எங்கே சண்டே ஆனால் பிரியாணி சாப்பிடணும்னு எழுதியிருக்கு. அப்படி கேட்குறாங்க. இப்போ எது கேட்டாலும் பைபிள் அப்படி இருக்கா, பைபிள் எப்படி இருக்கா அப்படின்னு யூத்ஸ் கேட்குறாங்கல்ல.
ஃபிட் ஆகணும்னு நினச்சா சோறு கார்போஹைட்ரேட்டாக எப்படி தெரியுதோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி நான் ஃபிட் ஆகணும்னு நினச்சா அந்த பொருளுடைய மூளை கூறுகள் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அக்கா புரிஞ்சிச்சுக்கான்னு சொல்கிறோம், கையாசுங்க. எப்படி வேணாலும் இருக்கலான்றவங்க பரோட்டா சால்னா கலக்கின்னு அடிக்க வேண்டியதுதான். இப்படி தாண்டா வாழணும்னு நினைக்கிறவன் அதை எப்படி பார்க்குறான்? ஜங்க். ஏன்னா அதுக்குள்ள கார்போஹைட்ரேட்னு சோறு மேலே எழுதலை. கார்போஹைட்ரேட் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஃபைபர்ன்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் ஒருத்தன் ஃபிட் ஆகணும்னு நினச்சா கண்ணுக்கு தெரியாதது அவனுக்கு தெரியுது. Who told them that's a carbohydrate? Knowledge. நான் சொல்கிறேன், knowledge is the key. லைட் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டம். அந்த நாலேஜ் எனக்கு கொடுத்துச்சு, இது தப்பு இது சரி, எல்லாமே பைபிள் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த லைட்டில் நான் சினிமான்ற ஒன்று பார்க்கும்போது வெளியில் பார்த்தா அது என்னக்கா, அது தேசபக்தி படம் தான்க்கா, அந்த படத்தில் நேஷனுக்காக அந்த ஹீரோ சாதிக்கிறாருக்கா அப்படின்னா கூட அந்த 2.5 மணி நேரம் என் லைஃப்பில் வேஸ்ட் தானே. கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ட்ரைனிங். டேவிட் ஆடு மேய்க்கிறவங்க தான், அப்படியே கொண்டு கர்த்தர் வைக்கல. பைபிளில் சொல்லுது, என் விரல்களை அவர் போருக்கு பழக்க வச்சார், என்னை ட்ரெயின் பண்ணார். எப்படி ட்ரெயின் பண்ணார் தெரியுமா? யூ நோ ஹவு த ட்ரைனிங் ஹேப்பன்ஸ் இன் அ லைஃப். ட்ரைனிங் ஹேப்பன்ஸ் பியூரா. சிங்கோன்றது இட்ஸ் நாட் அன் அட்டாக், இட்ஸ் அ ட்ரைனிங். ஒரு விசை கரடி வந்துச்சு பாருங்க, தட்ஸ் நாட் அன் அட்டாக், தட்ஸ் அ ட்ரைனிங். உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ்டக்கிளும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கர் மேனை வெளியே கொண்டு வந்துட்டுருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எந்த சாதனையாளர்களையும் அவங்க சாதிக்கிறதுக்கு முன்னாடி கைத்தட்டி, ஓ யூ வில் கம் பிக், யூ வில் பிகம் பிக்லாம் சொன்னதில்லை யாரும். நீ எல்லாம் எங்கே உருப்பிட போகிற அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. கேட்டு பாருங்க, எனி பர்சன் ஹூ ஹவ் அச்சீவ் தெம். என்னை யாருமே என்கரேஜ் பண்ணல. யோசேப்பை யார் என்கரேஜ் பண்ணா? ஹூ வாஸ் வித் ஜோசப் அண்ட் செட், ஜோசப் யூ கேன் டூ, யூ கேன் கம் பிக். யாருமே சொன்னதில்லை. தானியேல் நீ பெரிய ஆளாக வருவடா, செய்டா அப்படின்னு தோல் தட்டி கொடுக்க யாருமே இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் பெரிய ஆளாக வந்தாங்க. எது தெரியுமா அவங்களுக்குள்ளே இருந்தது? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை ஒழுங்குபடுத்தாரு. என்ன சாப்பிட்டா என்ன, ராஜா தானே கொடுக்குறாரு, எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க. தானியேல் அப்படி சொல்ல, எல்லாரும் செய்யறதுனால அது சரி கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லேலூயா. ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் கிளாஸில் இருக்க மொத்த பேரும் ஒரு விஷயத்தை ஒரு மனமாக செய்கிறாங்கன்றதுக்காக அது சரி கிடையாது. இந்த பைபிள் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் சரி. இந்த வேதம் எதை தவறு என்று சொல்லுதோ அது தவறு தான். உலகம் மொத்த பேரும் அதை செஞ்சா கூட, அல்லேலூயா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் நான் இதை சொல்றது தான் செய்வேன். நான் ஒருத்தன், அந்த எல்லையிலே ஒரே ஒரு எலியா தான். ஆனால் நான் ஒருவன் இருந்தாலும் இதை தான் செய்வேன்னு எலியானார். இன்னைக்கு ஆண்டருக்கு யார் வேணும் தெரியுமா? இந்த வசனத்தின் படி நான் இன்னைக்கு காலையில் when I preached about violent people. Matthew 11:13 வீட்டில் போய் டைம் இருந்தால் வாசிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள். அது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா? வைலண்ட். எனக்கு தெரியும் இந்த ஒரு மாதிரி லூக்வாமா, அப்படி ஒரு யார் வேணாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு தண்ணி இருக்குன்னா தொட்டு பார்க்கலாம், அந்த தண்ணி சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கா அப்படின்ற எப்போ தெரியும்னா தொட்டால் தான் தெரியும். கரெக்டாக இல்லைங்களா? உங்கள் முன்னாடி ஒரு தண்ணி வச்சு டெல்மி இந்த 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 தண்ணியினுடைய டெம்பரேச்சர் சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்வீங்க, அக்கா லெட் மீ டச் இட் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் ஒரு தண்ணி கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா அதை யாராவது தொட்டு பார்க்குவாங்களா? இப்போ நான் கொதிக்கிற தண்ணி இங்கே வச்சுட்டு கமான் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொட்டு பார்ப்பீங்களா? யூனோ, பிசாசும் உலகமும் பாவமும் தொட முடியாத ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? கொதிநிலை கிறிஸ்தவன். இதுதான் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்கு. இதுக்கு இங்கிலீஷில் வேர்ட் இருக்கு, பைபிளில் இருக்காது. ஃபர்வெண்ட். உங்ககிட்ட டைரி இருந்தால் இந்த வேர்டு நீங்கள் எழுதணும். ஃபர்வெண்ட், FERVENT. A fervent Christian is an untouchable Christian. நீங்கள் கொதி நிலையில் இருந்தீங்கன்னா, அக்கா பாவம் இருக்குது, இந்த உலகம் ஃபுல்லாக பாவம் இருக்குது, இந்த உலகம் ஃபுல்லாக பிசாசின் போராட்டம் இருக்குது. நீங்கள் கொதி நிலையில் இருந்தால் எந்த பயனும் உன்னை வந்து தொட்டு பார்க்கணும்னு நினைக்க மாட்டான், எந்த ஸ்பிரிட்டும் உன்னை சீண்டணும்னு நினைக்க மாட்டான். ஹல்லேலூயா.
அந்த தேசத்தின் ராஜாவே எலியாவை அழிக்கணும்னு நினச்சா கூட எலியாவனுடைய சுண்டு விரலை கூட ஆகாப்பால தொட முடியல. ஏன் தெரியுமா? எலியா இஸ் a fervent man. There was some fire அவருக்குள்ள. பரலோக ராஜ்யம் யாருக்குரியது தெரியுமா? பலவந்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு வைலண்ட். சீக்கிரத்தில் ஒரு யூத் மீட்டிங் வைக்கணும். அந்த யூத் மீட்டிங் டைட்டில் வைலண்ட்னு வைக்கணும்னு எனக்கு ஆசை. என் ஆசை வைலண்ட் பீப்புள் தான் எனக்கு வேணும். சும்மா அப்படியே அக்கா ரிலாக்ஸ் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் நீ ஓரமாக என்ஜாய் பண்ணு சாமி. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, நான் சந்திக்கிற பல வாலிபர்கள் நாம பேசிக்குவோம், நம்மளை விட இவன் மெச்சூராக இருக்கான்ல, நம்மளை விட இவன் ஞானமாக இருக்கான்ல, எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு வியந்திருக்கும் நிறைய வாலிபர்களை பார்த்து. அப்படியெல்லாம் வாலிபர்களை கற்று வச்சுக்கா. என் ஆசை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் இப்படி ஒரு ஃபர்வெண்ட்டாக மாறணும். இந்த ட்ரைனிங் எப்போ, அந்த கொதிநிலை எப்போ வரும் தெரியுமா? கீழே அனல் வைக்கும் போது தான். ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளை ஃபயர் ஆக்குச்சு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அந்த பிரச்சனை நம்ம லைஃப்பில் வரலன்னா நம்ம கூட தான் இருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளோ ஃபயராக நம்ம மாறினதுக்கான காரணமே நமக்கு வந்த போராட்டங்கள் தான். ஸோ ட்ரைனிங் கம்ஸ் எப்படி தெரியுமா? நம்ம கூடவே இந்த ஃப்ரெண்ட் நமக்கு துரோகம் பண்ணா பாருங்க, அது ட்ரைனிங். நம்ம நேசிச்சவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசினாங்க பாரு, தட்ஸ் a ட்ரைனிங். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய போராட்டம் உங்களை வந்து சந்திச்சு பாருங்க, அது ஒரு ட்ரைனிங். திடீர்னு உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அலை வீசிச்சு பாருங்க, அது ஒரு ட்ரைனிங். உங்கள் தகப்பன் செய்த தவறு, உங்கள் வீட்டில் உங்களுடன் பிறந்தவர்கள் செய்த தவறு, யூ ஆர் so broken, shattered, நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எல்லாமே ஒரு ட்ரைனிங். ட்ரைனிங். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பக்கத்தில் பார்க்குறவங்க, ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? God is training you for a greater purpose. பெரிய காரியத்துக்கு அவனை ட்ரெயின் பண்ணுறேன். 3 I'll just finish off. 3T டெஸ்டிங். அல்லேலூயா. நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, டெஸ்டட் ஓகே. இந்த டெஸ்டட் ஓகே ஸ்டிக்கர் இல்லாத ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியாது. இட் cannot come to market. அது எங்கே தான் இருக்கணும்னா, அப்படி டெஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அது குடோனுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும். ஒரு ப்ராடக்ட் சமுதாயத்தில் வந்து உலகத்தில் உலாவணும்னா that product has to be tested. ஒரு சின்ன, என் குழந்தைக்கு ஒரு சின்ன நைட் லேம்ப் வாங்கினேன், that's only 35 rupees. ஆனால் அதுக்கு மேலே டெஸ்டட் ஓகேன்னு ஒட்டியிருந்தாங்க. ஒரு 35 ரூபாய் ப்ராடக்ட் இந்த உலகத்துக்கு வரணும்னா கூட அதை ஒரு கேட்டகரி வச்சு டெஸ்ட் பண்ணி தான் இந்த வேர்ல்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும், கர்த்தர் உங்களை ஒரு பெரிய சாதனையாளர்கள் இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னா God will allow some test. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். I think I've taken so much of time, but I just want to finish it. இந்த சூப்பர் புக் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் சூப்பர் புக்? பரவாயில்ல, நிறைய சிறு பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள், சோத்திரம். சோசன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குட், யூ ஹேவ் டு see that. ஒவ்வொரு சோசன் சீரீஸும் நான் வந்து பிள்ளைங்க கையில் வச்சுருமா பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். சோசன் சீரீஸ், அந்த சீரீஸ் அந்த ஒரு எபிசோட் முடியும் போது ஹஸ்பண்ட் இப்படி வந்து என் முகத்தை பார்ப்பார். ஏன் தெரியுமா? கதறி கதறி அழுதுட்டுருப்பேன் நான். அதை பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அழுதுகிட்டே போய் அப்பா சொச்சோ தா 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 அப்படி அழுக ஆரம்பிச்சேன். த எமோஷன் தட் சோசன் கேரிஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஃப்ரீ டைமில் எதோ பார்க்குறீங்களே, வாட்ச் சோசன். அதே போல் டார்ச் லைட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் போய் யூடியூப்பில் பாருங்கள். டார்ச் லைட்டர்ஸ் சீரீஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து இட்ஸ் அன் அனிமேட்டட் சீரீஸ் அபவுட் மிஷனரிஸ். என் லைஃப்பில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது அந்த டார்ச் லைட்டர்ஸ் சீரீஸ். ஜஸ்ட் இட் ignited my fire inside me. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கேன்? டார்ச் லைட்டர்ஸ், சோசன். சூப்பர் புக் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, சூப்பர் புக்கில் இந்த டேவிட் பற்றின ஒரு ஸ்டோரியை பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிங்கம் வந்துட்டுருக்கு, இங்கே வந்து ஆடு இருக்குது. இப்போ இந்த சிங்கம் வந்து ஆடை பிடிக்க போகுது. மேட்ச் பார்த்துருக்கீங்களா நீங்கள்லாம்? எத்தனை பேர் மேட்ச் பார்த்துருக்கீங்க? மேட்ச், எனி மேட்ச், ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், எனி மேட்ச். நிறைய பேர் இப்போ தான் வாலிப பசங்க கை தூக்கு. நன்றி, சோத்திரம் ஐயா, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. நான் எதையோ சாதித்த மாதிரி இன்றைக்கி போவையா நீங்கள் கை தூக்குனதை பார்த்துட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், மேட்ச் பார்க்கும் போது எப்படி பார்ப்பேன்? அந்த பால் அப்படியே ஓடும். நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ உள்ளே போய் முட்டை போட்டு வெளியே வந்துடுச்சு. புட்ரா 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 விட்டுட்டாண்டாடே அப்படின்னு சொல்கிறோம்ல. ஹெவன் ஆண்டர் அந்த சிங்கத்தை அலோவ் பண்ணிட்டு, நான் நினைக்கிறேன் ஜீசஸ், கற்பனை தான் ஆனால் அழகாக இருக்கும், கேட்டு பாருங்க. ஜீசஸ், பிதா, கேப்ரியல், மிகாவேல், தேவதூதர்லாம் டேவிட் இப்படி உத்து மேட்ச் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சிங்கம் வருது, ஆட்டை பிடிக்குது, இவன் இப்போ என்ன பண்ணுறான் யோசிச்சு பாருங்க. திடீர்னு டேவிட் சிங்கத்தை பார்த்துட்டு, டே ஓடுறான் மச்சான் சிங்கம் தான் அப்படின்னு ஓடி இருந்தானா போச்சு.
ஆனால் அதே அந்த சிங்கத்தை பார்த்த உடனே டேவிட் போய் அந்த சிங்கத்தின் வாயிலேருந்து அந்த ஆட்டை அப்படியே இப்படி, நீங்கள் கண்டிப்பாக சூப்பர் புக்கை பார்க்கணும் அதை டேவிட் எப்படி பண்ணியிருக்காரு. ரொம்ப பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ அழகாக இருக்கும். அதை அப்படியே மனுஷன் இப்படி அந்த 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 ஆட்டை இப்படி கையில் பிடிச்சி எதுக்கறி ஜம்ப் பண்ணி இந்த சிங்கத்தை இப்படி பிடிச்சி அடிச்சு இப்படி தூக்கி வீசுவான் பாருங்க. நான் நினச்சேன் அப்படியே ஹெவன் எழுந்துட்டே ஜெயிச்சுட்டான்டா மச்சான் இவன் அப்படின்னு. அதாங்க டெஸ்ட். அன்னைக்கு நான் நினைக்கிறேன், அதை சொல்லும் போது எனக்கு அப்படியே Jesus would have felt so proud about David that day. எவ்வளோ ப்ரௌடாக இருந்திருக்கும். நம்ம பிள்ளை சாதிச்சா ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் அப்பா முறுமுறு கரகரான்னு இருந்தால் கூட இப்படி ஓரமாக போய் கண்ணை தொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஹெவனே டேவிட்டை பார்த்து பிதா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். என் புள்ள பார்த்தியா, அந்த சிங்கத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க துணிஞ்சால, இவன் மேலே வைங்கடா அந்த கிரீடத்தை, இவன் மேலே வைங்கடா, இவன் தலை மேலே வைங்கடா அந்த கிரீடத்தை. எவ்ரி டெம்டேஷன் when it coming to you, நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணுறீங்க பாருங்க, you are a winner. Heaven will rejoice. என் லைஃப்பில் டெம்டேஷன் வந்துச்சு, என் லைஃப்லேயும் போராட்டம் வந்துச்சு. எவ்ரி டைம் when that attacked me, no, நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அப்பா சந்தோஷப்படுறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டு, ஆனால் நான் சந்தோஷப்படுத்த காத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு டெம்டேஷன் வரும்போது உங்கள் மனசு என்ன தெரியுமா சொல்லணும்? என்னை பார்க்குறாரு ஒருத்தர், என்னை பார்க்குறேன். இந்த எப்பவுமே கிளாஸ் எடுக்கும் போது டீச்சர்ஸ் இப்படி திரும்புவாங்க, இப்படி பார்ப்பாங்க. நீங்கள் என் தமிழ் கிளாஸில் பாதி நேரத்தில் பெஞ்சு கீழே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் நான். ஆனால் கிளாஸ் எடுக்கும் போது அதை பண்ணலாம், எக்ஸாம் ஹாலில் உங்களால் அதை பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாம் ஹால்னா டீச்சர்ஸோட ஐஸ் ரொம்ப இப்படி கூர்மையாக இருக்கும். அப்படி தான் உங்கள் லைஃப்பில் டெஸ்டிங் ஃபேஸஸில் ஹெவன் வில் பி கீன்லி வாட்சிங் யூ. சும்மா எப்பவுமே ஆடு மேய்க்கும் போது ஹெவன் டேவிட் அப்படி பார்த்துருக்காது, ஆனால் சிங்கம் வரும்போது ஹெவன் டேவிட் அப்படி பார்த்துருக்கோம். அப்போ when you are tested, when you are tempted, ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை பார்த்துட்ருக்கிறார். யோசேப்பு பாவத்தை ஜெயிச்சது பெரிய PhD படித்து வேதத்தை கரைச்சி குடிச்சதுனால இல்லை. ஜோசப் பாவத்தை ஜெயிச்சது ஒரே லைன் தான், கர்த்தர் என்ன பார்க்குறாரு, அவர் பார்க்கும்போது நான் இதை எப்படி செய்யறதுன்றது. எத்தனை பேர் இன்னைக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? DTT. How many of you remember this? Can you all just raise up on your feet? கொஞ்சம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில். Sorry pastor, I've taken some more time, but just 5 minutes. Thank you Jesus. Yeah, Jesus, thank you அப்பா, thank you அப்பா. கண்களை மூடி இவங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்க்காதீங்க. மேபி நவ் ஃபன்னாக இருக்கலாம், பிளேயிங்காக இருக்கலாம், ஆனால் 10 வருஷம் கழிச்சு அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. லைஃப் வில் டேக் தெம் சம்வேர், லைஃப் வில் டேக் யூ சம்வேர். எங்கேயோ போயிடும் வாழ்க்கை. இப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு தர பிளெஸ்ஸிங்கை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட், அக்கா ஹம்பிளாக கேட்குறேன், ஒரே நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் உதட அசைச்சு ஏசப்பாவோட எதையாவது ஒன்று பேசுங்க. உங்களுக்கு ஏசப்பானா யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஜீசஸ்னா யாருன்னு கூட தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ப்ளீஸ் உங்கள் வாயில் ஜீசஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லு. உங்கள் லைஃப்பில் எந்த மனுஷனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத தருணத்தில் ஜீசஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு பிரசன்ட் ஹெல்ப்பர் உங்கள் பக்கத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறார். The Spirit of the Lord is here. He is next to you. நீங்கள் கதவை திறந்தா அவர் உங்களுக்குள்ளே வருவார். நீங்கள் அலோவ் பண்ணா அவர் உங்களை டேக் ஓவர் பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அப்பா நானும் ஒரு சாதனையாளரா, நானும் ஒரு அச்சீவரா, என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணும்ப்பா. என்னை வெட்கப்படுத்தின என் அப்பா அம்மாவை வெட்கப்படுத்தின மனுஷருக்கு முன்னாடி எல்லாம் நான் ஒரு அச்சீவரா நிற்கணும்ப்பா. என் குடும்பத்தை ஏளனமா பார்த்த என் சொந்தங்களுக்கு முன்பாக நான் ஒரு அச்சீவரா நிற்கணும். நாங்கள் எப்போ விழுவோன்னு எதிர்பார்க்குற மனுஷருக்கு முன்பாக நாங்கள் ஒரு சாதனையாளராக நிற்கணும்ப்பா. நீங்கள் என்னை எப்படி டிசிப்ளின் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யுங்க. எத்தனை பேர் அலோவ் பண்ணுவீங்க? கர்த்தர் உங்ககிட்ட அந்த அலோவ் அக்செப்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி, யூ கேன் அக்செப்ட் இட் ஆர் யூ கேன் டிக்ளைன் இட்.
இன்னைக்கு நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில் தலையிடுவதற்கு, அவருடைய கரம் தலையிடுவதற்கு. நீங்கள் டிக்ளைன்னா கையை கீழே விட்டுறலாம். பட் யூ வாண்ட் டு அக்செப்ட் திஸ் invitation, you can lift your hands high. Heaven is watching this. பரலோகம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. பிதா இதை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னை டிசிப்ளின் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத எது எனக்குள்ள இருந்தாலும், அதை நான் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும், எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சும் நான் செய்கிறேன், என்னால் விட முடியலனாலும் நீங்க என்னை டிசிப்ளின் பண்ணுங்க, என்னை ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. என் எமோஷன்ஸ், உங்கள் எமோஷன் அப்பாவுக்கு நல்லா தெரியும். உங்கள் மனசு படுற பாடு அப்பாவுக்கு நல்லா தெரியும். நீங்கள் விட நினைக்கிறீங்க, விட முடியாமல் தவிக்கிறீங்க, அது அப்பாவுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். காட் வில் ஹெல்ப் யூ. இந்த நாளிலிருந்து ஒரு டிவைன் ஹெல்ப் உங்களுக்கு இருக்கும். யோசேப்போட கர்த்தர் இருந்தது போல இங்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையோடும் கர்த்தர் இருப்பார். உலகத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த வயசானாலும், நீங்கள் எங்கே போனாலும், உங்கள் அப்பா அம்மா நுழைய முடியாத இடங்களுக்கு ஆண்டவர் நுழைந்து உங்கள் கூட வருவார், உங்களை நடத்துவார். He will discipline you. He will train you. ட்ரைனிங் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்க. அப்பா பார்க்குறேன், என்னை ட்ரெயின் பண்ணுங்கப்பா, என்னை ட்ரெயின் பண்ணுங்கப்பா, என்னை ட்ரெயின் பண்ணுங்கப்பா. எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ண விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் என்னை ட்ரெயின் பண்ணுங்க ஆண்டவரே. டெம்டேஷன் வரும்போது தாவீதை போல நான் ஓடி போகாம அதை நின்று ஜெயிக்க எனக்கு பவர் தாங்கப்பா. கேளுங்க, பவர் கேளுங்க. ஆஸ்க் ஃபார் பவர், ஆஸ்க் ஃபார் ஸ்ட்ரென்த். எனக்கு வேணும்ப்பா. ஐ நீட் ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் திஸ் டெம்டேஷன். எனக்கு வர்ற டெஸ்ட்டை நான் ஜெயிக்கிறதுக்கு, எனக்கு வந்திருக்கிற சோதனையை பரலோகம் என்னை உத்து பார்க்கும்போது நான் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுப்பா, நான் உங்களை டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுப்பா. நீங்கள் என்னை குறித்து ப்ரௌடாக நினைக்கணும்ப்பா. யூ ஹாவ் டு ஃபீல் தட், see my daughter has done it, see my son has done it. எனக்காக நின்னான் பாத்தியா, எனக்காக பேசினான் பாத்தியா அப்படின்னு என்னை பார்த்து நீங்க சொல்லணும்ப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஜீஷா கரபலா துரேலா கபா. தேவ சமூகத்தில் அப்படியே ஆவியே ஆவியே சத்தமா இன்வைட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பிரசன்ட் ஹெல்பரை இன்வைட் பண்ணுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,